சிவன் கையில் ஏன் எப்போதும் ஒரு மண்டையோடு இருக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? அது அலங்காரம் இல்லை, அது ஒரு சாபம். உலகத்தையே காக்கும் சிவபெருமானுக்கே ஒரு நாள் பிச்சை எடுக்கும் நிலை வந்தது. ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. நானும் சிவன்தான் என்று திமிர் பிடித்து நடந்தார். அந்த அகந்தையை அழிக்க சிவன் பைரவர் அவதாரம் எடுத்து தன் நகத்தால் அந்த 5வது தலையை கிள்ளினார். ஆனால் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமானது. பிரம்மா ஒரு பிராமணர் என்பதால் அவரை கொன்றதால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த வெட்டப்பட்ட மண்டையோடு சிவனின் கையிலேயே ஒட்டி கொண்டது. எவ்வளவு உதறினாலும் கீழே விழவில்லை. அது சிவனுக்கு கிடைக்கும் உணவையெல்லாம் விழுங்கியது. அதனால் சிவன் 12 ஆண்டுகள் பிச்சைக்காரனாக அலைந்தார். இறுதியாக காசிக்கு வந்தபோது அன்னபூரணி தேவி அன்புடன் பிச்சை அளித்தார். அந்த தாயின் கருணையால் மண்டை ஓடு தானாகவே கீழே விழுந்தது. கடவுளுக்கே கர்மவினை உண்டு என்பதையே இந்த வரலாறு சொல்லுகிறது. ஓம் நம சிவாய.